அது டிசம்பர் 11, 1978. அமெரிக்க மாகாணத்தில் இல்லினாய்ஸ் டெஸ் பிளைன்ஸ் அப்படின்ற ஒரு அமைதியான ஒரு குடியிருப்பு. 15 வயசான ராபர்ட் பீஸ்ட் அப்படின்ற அந்த பையன் அந்த நாள் வீட்டில் அவன் அம்மாவோட பிறந்த நாளை சந்தோஷமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கான். ஸ்கூல் முடிஞ்சதும் ஈவினிங்கில் அவன் பார்ட் டைமில் வேலை பண்ணுற ஃபார்மசிக்கு போய் வேலையெல்லாம் முடிச்சுட்டு டின்னருக்கு வீட்டுக்கு வருவேன்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு கிளம்புறான். அவனுக்கு தெரியாது அதுதான் அவன் அம்மா கிட்ட அவன் சொல்கிற கடைசி வார்த்தை அப்படின்னு. எல்லா பசங்களை போலவும் ராபர்ட்டுக்கும் நிறைய எதிர்கால கனவுகளும் ஆசைகளும், வாழ்க்கையில் எப்படியாவது அடுத்த கட்டத்துக்கு முன்னேறணும் அப்படின்ற முனைப்போட பள்ளி படிப்பை முடிக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கான். அந்த நாளும் வழக்கம் போல் ஸ்கூல் முடிஞ்சதும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ராபர்ட் அவன் பார்ட் டைமில் வேலை பண்ணிட்டு இருக்க ஃபார்மசிக்கு போய் கவுண்டரில் மெடிசின்ஸ்லாம் எடுத்து கொடுக்குற வேலையை செய்ய ஆரம்பிக்கிறான். ஒவ்வொரு நாளும் புது புது மனுஷங்களை பார்க்குற சூழ்நிலை இருக்கிறதால ராபர்ட்டுக்கு நிறைய பேரோட கான்டாக்ட்ஸ் பில்ட் ஆகுது. அந்த கான்டாக்ட்ஸ் வழியாக அவன் ஸ்கூல் படிப்பு முடிஞ்சதும் ஒரு நல்ல பெர்மனன்ட் வேலை கிடச்சிச்சின்னா அது வழியாக வர இன்கம் வழியாக அவன் அம்மாவை நல்லா பார்த்துக்க முடியும் அப்படின்றது தான் அவனோட ஃப்யூச்சர் கோலாகவும் இருந்தது. ஆனால் அந்த நாள் மதியம் சுமார் 2 மணிக்கு அந்த ஃபார்மசிக்கு மருந்து வாங்குறதுக்காக பார்க்கிங் லாட்டில் காரை பார்க் பண்ணிட்டு உள்ளே வந்து கையில் இருந்த மெடிக்கல் ப்ரிஸ்கிரிப்ஷனை ராபர்ட் கையில் கொடுக்கலாம் ஒரு ஆள். ராபர்ட்டோட பார்வைக்கு அந்த ஆளை பார்த்த உடனே ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் மாதிரியும் ஒரு நல்ல இம்ப்ரெஷனும் கிடைக்குது. அந்த ஆள் கேட்ட மருந்தை எடுத்து கொடுத்துட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு சின்ன கான்வர்சேஷன் பில்டாக ஆரம்பிக்குது. கேஷுவலாக ஆரம்பித்த அந்த கான்வர்சேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக பர்சனலாக மாறுது. அடுத்த கட்டமாக ராபர்ட் அந்த ஆள் கிட்ட அவனோட ஃப்யூச்சர் கோலை பற்றி பேச ஆரம்பிக்கிறான். ஸ்கூல் முடிஞ்சதும் நல்ல இன்கம் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு பெர்மனன்ட் ஜாப் கிடைக்கணும், அது வழியாக அவன் அம்மாவை நல்லா பார்த்துக்க முடியும் அப்படின்னும், வாழ்க்கையில் ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும் அப்படின்றத ஃப்யூச்சர் கோலாக வச்சுருக்கேன் அப்படின்றத அந்த ஆள் கிட்ட அவன் ஷேர் பண்ணுறான். இந்த கான்வர்சேஷன் ராபர்ட்டுக்கு லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் ஃபீல் கிடைக்குது. அந்த ஆளும் தன்னை ஒரு பெரிய பில்டிங் கான்ட்ராக்டர்னும், புதுசாக அவங்க பண்ண போகிற ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு நிறைய ஆள் தேவைப்படுறாங்க அப்படின்னு ராபர்ட் கிட்ட அவரை அறிமுகப்படுத்திக்கிறாரு. அதோட ராபர்ட் கையில் அவன் விசிட்டிங் கார்டை கொடுத்து அன்னைக்கு ஈவினிங் வந்து அவனை மீட் பண்ணா அந்த வேலையை கண்டிப்பாக ராபர்ட்டுக்கு வாங்கி தரேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சான்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த ராபர்ட் ஈவினிங் வேலை முடிஞ்ச உடனே அவன் பாஸ் கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டு அந்த கான்ட்ராக்டரை மீட் பண்ண கிளம்புறான். இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் ராபர்ட் வீட்டுக்கு திரும்ப வரவும் இல்லை அண்ட் அவனை யாரும் பார்க்கவும் இல்லை. ராபர்ட்டுக்கு அது வரைக்கும் தெரியாது அவன் மீட் பண்ண போகிற அந்த கேசி அப்படின்ற ஆள் தான் அமெரிக்காவோட மோஸ்ட் நோட்டோரியஸ் சீரியல் கில்லர் அப்படின்னு. தன்னை ஒரு கான்ட்ராக்டர்னும் பிஸ்னஸ் மேனும் சொசைட்டியில் ரொம்பவே ரிலையபிளான ஃபேஸை காமிச்சிட்டு இருந்த அந்த மனுஷன்தான் பின்னாடி நாட்களில் ஒரு கொடூர முகமாக அதிபயங்கர சீரியல் கில்லராக அடையாளம் காணப்பட்டான். அமெரிக்கன் ஹிஸ்ட்ரியிலேயே கேட்குறவங்க மனசை பயங்கரமாக உலுக்கிவிட்ட ஒன் ஆஃப் த மோஸ்ட் நோட்டோரியஸ் சீரியல் கில்லர் பற்றின கேஸ் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் டீகோட் பண்ண போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹாரர் 100 அண்ட் நான் உங்கள் ராஜ். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நைட்டு 9 மணி ஆகியும் ராபர்ட் வீட்டுக்கு வராததால் அவன் அம்மா ரொம்ப கவலையோட ஃபார்மசிக்கு போய் அங்கே பார்க்க போகிறாங்க. ராபர்ட் வேலை பண்ணிட்டு இருந்த அந்த ஃபார்மசியோட ஓனர் கிட்ட ராபர்ட் இன்னும் இங்கே தான் இருக்கானான்னு விசாரிக்கிறாங்க. அவன் ஈவினிங் சீக்கிரமாகவே கிளம்பிட்டதால கேசி அப்படின்ற ஒரு ஆளை ஜாப் விஷயமா மீட் பண்ண போறான்னு ராபர்ட் சொன்னதா அந்த விஷயத்த ராபர்ட்டோட பாஸ் அவன் அம்மா கிட்ட சொல்றாரு. இதுக்கு மேல இதை டிலே பண்ணக்கூடாதுன்னு முடிவெடுத்த ராபர்ட்டோட அம்மா நேரா அந்த ஏரியா லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அங்க போய் ரொம்பவே கலக்கத்தோட என் பையன் ராபர்ட் மிஸ் ஆயிட்டான், அவனுக்கு ஏதாவது ஆயிருக்கும்னு ரொம்பவே பயமா இருக்கு, அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு பதட்டத்தோடவும் பயத்தோடவும் ராபர்ட்டோட அம்மா அங்கிருந்த போலீஸ் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. பையனை காணாம தவிச்ச ஒரு தாயோட குரல் அந்த ஸ்டேஷன்ல இருந்த போலீஸ் ஆபீசர் ரான் ஆடம்ஸை ரொம்பவே கலங்கடிச்சுது. உடனே ராபர்ட்டோட அம்மா சொன்னதை ஒரு ஃபார்மல் மிஸ்ஸிங் பர்சன் ஸ்டேட்மெண்ட்டா ரான் ஆடம்ஸ் எழுதி வாங்கிக்கிறாரு.
இந்த இடத்துல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ரான் ஆடம்ஸ்க்கு இந்த மாதிரி பர்சன் மிஸ்ஸிங் வர கம்ப்ளைண்ட்லாம் புதுசு கிடையாது. பொதுவா இந்த மாதிரி மிஸ்ஸிங் கேஸ்ல பசங்க வீட்டுல சண்டையை போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுல போய் ஸ்டே பண்றத வழக்கமா வச்சிருப்பாங்க. ஆனா ராபர்ட்டோட அம்மா சொன்ன விஷயங்களை வச்சு பார்க்கும்போது அந்த பையன் ரொம்பவே ஃபேமிலிக்கு அட்டாச் ஆனவனாகவும் டிசிப்ளின்ட் ஆனவனாகவும் லைஃப்ல ஒரு கிளியர் ஆம்பிஷனோட இருக்கிறவனாகவும் போற்றையாறதால ரான் ஆடம்ஸ்க்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபீலிங் வருது. இந்த பையன் வீட்டை விட்டு ஓடி போறவன் கிடையாது. அது 1970 காலகட்டம் அப்படின்றதால இன்னைக்கு நம்ம ரொம்பவே சர்வசாதாரணமா யூஸ் பண்ணிட்டு இருக்க மொபைல் போன், இன்டர்நெட், இமெயில், ஜிபிஎஸ் ட்ராக்கிங் இந்த மாதிரி எந்த வசதியும் இல்லாத டெக்னாலஜியில ரொம்பவே பேக்வர்டா இருந்த ஒரு பீரியடு. ஸோ இந்த மாதிரி பர்சன் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்ஸ்லாம் ஒருவேளை அது ஒன்னோட லிங்க் ஆகியிருந்தாலும் அதை ப்ரூவ் பண்றதுக்கு ஸ்ட்ராங்கா எந்த எவிடன்ஸும் கிடைக்காது. அதனால அந்த கேஸை ஒன்னோட லிங்க் பண்ணி பார்க்க முடிஞ்சாலும் அதை ப்ரூவ் பண்றதுக்கு போலீஸ்க்கு ரொம்பவே சேலஞ்சிங்காகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி சான்ஸை நல்லா யூஸ் பண்ண நிறைய மனுஷ உருவில் சுத்திட்டு இருந்த மிருகங்க யாருக்கும் தெரியாம நிறைய கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்ல அவங்கள ஈடுபடுத்திட்டு இருந்தாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி அன்னைக்கு காணாம போன ராபர்ட்டோட அம்மா பர்த்டே. ஸோ ஃபேமிலி கூட சந்தோஷமா டைம் பண்ணிட்டு வீட்டை விட்டு கிளம்பின அந்த பையன் வீட்டை விட்டு ஓடி போயிருக்க மாட்டான்னு நம்பின ரான் ஆடம்ஸ் இதோட சீரியஸ்னஸை நல்லா புரிஞ்சுக்கிறாரு. இந்த கேஸை தனியா போலீஸ் டீமால ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்றதால டெஸ்பிளைன்ஸ்ல இருக்க லெப்டினன்ட் ஜோ கெனக் அப்படின்னு ரொம்பவே ஃபேமஸான ஒரு டிடெக்டிவ் டீம் கிட்ட ஹெல்ப் கேட்கறாங்க. இந்த கேஸ் கொஞ்சம் கொஞ்சமா சீரியஸா பார்க்கப்படுது. இதோட அந்த டிடெக்டிவ்க்கும் ராபர்ட் வயசுல ஒரு பையன் இருக்கிறதால அவர் பையன் ராபர்ட் படிக்கிற அதே ஸ்கூல்ல தான் படிக்கிறான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட அவருக்கு ஒரு பேரண்டா இந்த விஷயம் எவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்றது நல்லாவே புரியுது. பொதுவா இந்த மாதிரி பர்சன் மிஸ்ஸிங் கேஸ்ல இன்வெஸ்டிகேஷன் ஹைரார்கி படி ஃபர்ஸ்ட் சஸ்பெக்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா காணாம போனவங்க யாரை கடைசியா பார்த்தவங்க அவங்க தான். அந்த லாஜிக் படி ராபர்ட்டோட கேஸ்ல கடைசியா அவன் மீட் பண்ண ஆளு கேசி தான் ஃபர்ஸ்ட் சஸ்பெக்ட். உடனே அந்த டிடெக்டிவ் சிகாகோ போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸை கான்டாக்ட் பண்ணி கேசியோட கிரிமினல் ஹிஸ்டரியை செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி செக் பண்ணதுல கேசியை பத்தின ரொம்பவே டிஸ்டர்பிங்கான டார்க்கான அன்எக்ஸ்பெக்டடா நிறைய டீடைல்ஸ் அவங்களுக்கு கிடைக்குது. இதுக்கு முன்னாடி கேசி அமெரிக்கால வேற ஒரு ஸ்டேட்ல செக்ஷுவல் அசால்ட் கம்ப்ளைண்ட்ஸ் இருந்ததா போலீஸ் ரெக்கார்ட்ல தெரிய வருது. குறிப்பா 10 வருஷத்துக்கு முன்னாடியே அயோவா அப்படின்ற வேற ஒரு ஸ்டேட்ல 15 வயசு பையனை செக்ஷுவல் அசால்ட் பண்ண கேஸ்ல கேசி 18 months ஜெயில இருந்திருக்கான் அப்படின்றத போலீஸ் டீம் கண்டுபிடிக்கிறாங்க. ஜெயில இருந்து ரிலீஸ் ஆன கேசி கொஞ்ச நாள்லயே சிகாகோக்கு மைக்ரேட் ஆகி அவனோட பிசினஸ் மேன் அப்படின்ற ஃபேக்கான ரெப்புடேஷனை மறுபடியும் இந்த இடத்துல பில்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்காக சிகாகோல இருக்கிற நெய்பர்ஸ் கிட்ட ரொம்பவே நல்லவனாகவும் சொசைட்டில ஆக்டிவாகவும் ஃப்ரெண்ட்லியா புதுசா ஒரு வேஷத்தை போட ஆரம்பிக்கிறான். இந்த இன்வெஸ்டிகேஷன்ல போலீஸ் டீம் நோட் பண்ண இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த பழைய கேஸ்ல பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸோட ஏஜ் குரூப் எல்லாமே 20க்கு கீழே இருக்கிறது தான். அது மட்டும் இல்ல, விக்டிம்ஸோட ஜெண்டர் குரூப் எல்லாமே பசங்க தான் அப்படின்றதையும் டிடெக்டிவ்க்கு ஒரு ஸ்ட்ரைக்கிங் பேட்டர்னா தெரிய வருது. இந்த ஒரு லீட் தான் ராபர்ட்டோட மிஸ்ஸிங் கேஸை நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு மூவ் பண்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமாகவும் அமையுது. டிடெக்டிவ் கோசனுக்கு நல்லாவே தெரியும் ராபர்ட் இப்போ ஒரு பெரிய டேஞ்சர் சிச்சுவேஷன்ல இருக்கான் அப்படின்றது. அவரோட இன்ஸ்டிங்க்ட், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இந்த கேஸ்ல கிடைச்ச லீட்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒவ்வொரு நிமிஷமும் ராபர்ட் உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்றத அவர் நல்லா புரிஞ்சுக்கிறாரு. எந்த ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன்லயும் ஃபர்ஸ்ட் 48 hours ரொம்பவே குரூஷியல். ஏன்னா அந்த 48 ஹவர்ஸ்க்குள்ள கிடைக்கிற பிசிக்கல் எவிடன்ஸ், முக்கியமா பயாலஜிக்கல் எவிடன்ஸ், உதாரணத்துக்கு பிளட் சாம்பிள்ஸ், தலைமுடி, விரல் நகங்கள், இந்த மாதிரி எவிடன்ஸ் எல்லாம் நேரம் கடந்து போச்சு அப்படின்னா அழியறதுக்கு வாய்ப்பு அதிகம். அது மட்டும் இல்ல, கிரிமினல்ஸ்க்கு இந்த எவிடன்ஸ் அழிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் அமைஞ்சிடும். அதனால டைம் வேஸ்ட் பண்ணாம சஸ்பெக்டை நோக்கி உடனே அடி எடுத்து வச்சாதான் அவனுக்கு பிடிக்க முடியும் அப்படின்றது டிடெக்டிவ் டீம் நல்லா தெரிஞ்சுக்கிறாங்க. டிடெக்டிவ் கெனக்ட் அண்ட் அவரோட இன்னொரு ஆபீசர் கேசியோட அட்ரஸை கண்டுபிடிச்சு அவனை வீட்லயே போய் நேர்ல பார்க்கலான்னு முடிவெடுத்து கிளம்பி போறாங்க. அதோட ராபர்ட் ஒருவேளை கேசி கையில தான் மாட்டிருந்தான்னா அவனை எந்த பாதிப்பும் இல்லாம நல்லபடியா வீட்டுக்கு கொண்டு வரணும்னு நினைச்சுக்கிட்டே அங்க போறாங்க.
கேசியோட வீட்டுக்கு வந்ததும் டோரை நாக் பண்றாங்க. வெளியில ரொம்ப கேஷுவலா வந்த கேசி அவன்கிட்ட ராபர்ட் அப்படின்ற பையன் மிஸ் ஆயிட்டான், உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு டிடெக்டிவ் கேட்குறாங்க. ஆனா கேசி ராபர்ட்னா யாருன்னே எனக்கு தெரியாது, நான் அவனை இதுக்கு முன்னாடி பார்த்தது கூட கிடையாது அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறான். கூடவே இப்போ என் அங்கிள் இறந்து போயிட்டாரு அப்படின்றதால நான் அவரோட ஃபுனரலுக்கு கிளம்பிட்டு இருக்கேன், ஸோ எனக்கு இப்போ இதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னு சொல்லி சம்பந்தமே இல்லாமல் பேச ஆரம்பிக்கிறேன். பொதுவாகவே டிடெக்டிவ்ஸ் ஒரு கிரிமினல் கிட்ட பேசும்போது அவங்களோட ஒவ்வொரு மூவ்ல இருக்கிற எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணுவாங்க. ரொம்ப பர்டிகுலராக சொல்லணும்னா அவங்களோட பிஹேவியர், அவங்க என்ன சொல்றாங்க, அதை என்ன பேட்டர்ன்ல என்ன மாடுலேஷன்ல சொல்றாங்க, எதை சொல்ல விருப்பப்படுறாங்க அண்ட் எதை சொல்லாம விட்டுருக்கலாம் இப்படின்னு ஒவ்வொரு ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனையும் ரொம்பவே மைன்யூட்டா நோட் பண்ணுவாங்க. அப்படி பார்த்ததுல கேசி சொல்றது எல்லாமே பொய்யான ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத டிடெக்டிவ் கென்னட் ரொம்பவே ஈஸியா கண்டுபிடிக்கிறார். இருந்தாலும் இதை வச்சுக்கிட்டு கேசி மேல எந்த லீகல் ஆக்ஷனும் எடுக்க முடியாது அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும். அவனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லி இவன் சொன்ன எல்லாத்தையுமே ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டா எழுதி கொடுக்க சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்டதும் ரொம்பவே அலட்சியமா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து போறதுக்குள்ளேயே அவன் வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிறான். இப்போ இந்த கேஸோட இன்வெஸ்டிகேஷனை நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போறதுக்கு டிடெக்டிவ் கெசனுக்கு தேவை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேசிக்கு அகைன்ஸ்டா ஒரு சர்ச் வாரண்ட். கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம இதுக்கு சம்பந்தப்பட்ட அட்டார்னிஸை கான்டாக்ட் பண்ணி இந்த கேஸ்ல அவருக்கு தேவையான பிசிக்கல் எவிடன்ஸ் எதுவும் கிடைக்கலனாலும் கேசியோட கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் அண்ட் அதோட ராபர்ட் காணாம போன கேஸ் இவன் கிரைம் ஹிஸ்டரியோட நல்லா மேட்ச் ஆகிறத எக்ஸ்பிளைன் பண்ணி அவனுக்கு அகைன்ஸ்டா ஒரு சர்ச் வாரண்ட்டுக்கு அப்ரூவல் கேட்கிறாரு. மறுபக்கம் அன்னைக்கு ஈவினிங் கேசி சொன்ன மாதிரியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அவன் சொன்னதை ஸ்டேட்மெண்ட்டா எழுதி கொடுக்க வரான். அப்போ அவன் மேல எந்த தப்பும் இல்லாத மாதிரியும் அவன் ரொம்பவே சரியான ஆளாவும் காமிச்சிக்கிறதுலயே குறியா இருக்கான். உடனே டிடெக்டிவ் கோசன் அவருக்கு கிடைச்ச சர்ச் வாரண்ட் அப்ரூவல் பேப்பரை கேசி கிட்ட காமிக்கிறாரு. இதை பார்த்ததும் கேசியோட பதட்டமான ரியாக்ஷனும் அவன் கண்ணில் தெரிஞ்ச பயமும் இந்த கேஸை ப்ராப்பரான டைரக்ஷன்ல தான் கொண்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்ற நம்பிக்கையை டிடெக்டிவ்க்கு கொடுக்குது. அடுத்த நாளே நேரா அவன் வீட்டுக்கு ஒரு போலீஸ் டீமோட போனவங்களுக்கு மிஞ்சினது வெறும் ஏமாத்தம் தான். ஏன்னா அவன் வீட்டில் அவனை தவிர வேற யாருமே கிடையாது. வீட்டில் ஒரு இடம் விடாம தேடி பார்க்கறதுல ஹால், பெட்ரூம், கார் பார்க்கிங், கெராஜ் இப்படி எல்லா இடத்துலையும் தேடி பார்த்த அவங்களுக்கு கடைசியா பேஸ்மெண்ட் கீழே ஒரு மாடி இருக்கிற ஒரு சின்ன பாத்வேயை கண்டுபிடிக்கிறாங்க. அங்க ஒரு வித்தியாசமான ஸ்மெல்லு அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. அந்த ஸ்மெல்லு பேஸ்மெண்ட் முழுக்க வீடுகளை கான்கிரீட் போடுறதுக்கு பயன்படுத்துற லெமன் ஸ்டோன் அப்படின்ற பொருளை சேர்க்கப்பட்டதா அவங்க நோட் பண்ணுவாங்க. அதோட ஸ்மெல்லும் அதோட கரையும் ட்ரெஸ்ல ஆறத நோட் பண்றாங்க. அவங்க தேடி வந்த ராபர்ட் அங்க கிடைக்கலனாலும் அவங்க கேசிக்கே சொந்தம் இல்லாத மற்றவங்களுக்கு சொந்தமான நிறைய பிலாங்கிங்ஸ் எவிடன்ஸா கிடைக்குது. அதுல ஒரு முக்கியமான எவிடன்ஸ் ஒரு கிளாஸ் ரிங் அண்ட் அதுல JS அப்படின்னு இனிஷியல் போட்டிருக்கிறத நோட் பண்றாங்க. அந்த ரிங் யாரோடது அப்படின்னு விசாரிச்சு பார்த்தபோது அவங்களுக்கு கிடைச்ச அந்த மோதிரம் ஜான் சிங்க் அப்படின்ற 19 வயசான ஒரு பையனோடது அப்படின்னு தெரிய வருது. அண்ட் அதோட அந்த பையனும் அதே வருஷம் ஜனவரி 27 அன்னைக்கு காணாம போயிருக்காருன்னு அவர் குடும்பத்து வழியா அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ டிடெக்டிவ் டீமுக்கு ஒரு பயமும் அண்ட் அதே சமயம் ஒரு முக்கியமான ட்ரூத்தும் தெரிய வருது. ராபர்ட் அப்படின்னு ஒரு பையனை பத்தின விஷயம் கிடையாது, இது அதுக்கும் மேல. அவன் போக்கில் போனால் மட்டும்தான் இந்த கேஸ்க்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்னு புரிஞ்சுக்கிட்ட போலீஸ் டீம் அவனை கஸ்டடியிலேருந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அவனுக்கே தெரியாமல் அவன் டெய்லி ஆக்டிவிட்டீஸை மானிட்டர் பண்ண ஒரு ஹிடன் சர்வேலன்ஸை ஸ்டார்ட்டும் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் அவனை போலீஸ் மானிட்டர் பண்ணுறாங்க அப்படின்றத கேசி ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். உடனே அவன் சிஸ்டருக்கு லேண்ட்லைன் ஃபோனில் கான்டாக்ட் பண்ணி அவங்க கிட்ட பேசும்போது சிகாகோவில் காணாமல் போன பசங்க கேஸில் அவனை லிங்க் படுத்தி போலீஸ் டவுட் படுறாங்க அப்படின்றத சிரிச்சுக்கிட்டே ரொம்ப நக்கலா அவங்க சிஸ்டர் கிட்ட அவன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். அண்ட் அதோட அங்க சர்வேலன்ஸ்ல இருந்த போலீஸ் ஆஃபீஸரை அவன் வாலண்டியரா வீட்டுக்கே கூப்பிட்டு ட்ரிங்க்கும் ஆஃபர் பண்றான். போலீஸ்க்கு தெரியும் இது ஒரு முக்கியமான சான்ஸ் அப்படின்னு. அண்ட் இந்த சான்ஸை மிஸ் பண்ணா கண்டிப்பா இன்னொரு விக்டிம் இவனோட லிஸ்ட்ல ஆட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. வீட்டுக்கு வந்த போலீஸ் ஆஃபீஸர் அவன் கூட ஃப்ரெண்ட்லியா பேசுற மாதிரி எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும், ரெஸ்ட் ரூம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. ரெஸ்ட் ரூம்க்கு வழியை காமிச்சிட்டு அவன் ஹால்ல உட்காந்துட்டு போதையில மிதந்துட்டு இருக்கான். இந்த சான்ஸை யூஸ் பண்ணி அந்த
இந்த போலீஸ் மறுபடியும் அவன் வீட்டுல வேற ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு தேடி பாக்குறாரு. அப்போ பேஸ்மெண்ட் போற பாத்வேல ரொம்பவே மோசமான ஸ்மெல் வர்றத நோட் பண்றாரு. உடனே இந்த சான்ஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணா இவனை பிடிக்கவே முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்ட அந்த போலீஸ் இன்னொரு சர்ச் வாரண்ட் அப்ரூவல் வாங்கி ஃபாரன்சிக் டீமை உள்ள வர வைக்கிறாரு. அப்படி அந்த பேஸ்மெண்ட்ல ஒரு இடத்துல சர்ச் பண்ணி பார்த்ததுல கட்டமா ஒரே இடத்துல அவங்களுக்கு கிடைச்சது 3 டெட் பாடிஸ். நேரம் ஆக ஆக அந்த பேஸ்மெண்ட் ஃபுல்லா அவங்க ரெக்கவர் பண்ணது 1 இல்ல 2 இல்ல 27 ஹியூமன் டெட் பாடிஸ் அண்ட் ஸ்கல்ஸ். இப்போ கையும் களவுமா மாட்டின கேசி கஸ்டடியில போலீஸ் கிட்ட கன்ஃபெஷன் பண்ண ஸ்டார்ட் பண்றான். இந்த ரெக்கவர் பண்ண விக்டிம்ஸ் எல்லாரையும், அதாவது 27 பசங்களையும் ஜாப் வாங்கி தரன்னு வீட்டுக்கு எப்படியோ அவங்கள வர வச்சு, அப்படி வீட்டுக்கு வந்த அந்த பசங்களை ரேப் பண்ணி செக்ஷுவல் டார்ச்சர் பண்ணி அவங்கள உயிரோட அவன் வீட்டு பேஸ்மெண்ட்ல இருக்கிற இதுக்குன்னே டிசைன் பண்ணப்பட்ட ஒரு டேபிள்ல கட்டி வச்சு அடிச்சு அவங்க சாவர வரைக்கும் டார்ச்சர் பண்ணி கொண்டு இருக்கான். இது அவன் வீட்டில் கிடைச்ச 27 டெட் பாடிஸோட முடியல. இதை தவிர இன்னும் 4 பசங்களை டெஸ்பிளைன்ஸ்ல இருக்கிற ரிவர்ல அவன் வலையில சிக்க வச்சு செக்ஸ் டார்ச்சர் பண்ணி இரவு நேரங்களில் கொன்னு தூக்கி போட்டதை அவன் கன்ஃபெஷன்ல ஒத்துக்கிறான். மறுநாள் இந்த நியூஸ் அமெரிக்கன் நியூஸ் பேப்பர்லயும் டிவிலையும் ஹெட்லைன்ஸாவே மாறுது. கட்டத்துல காணாம போன அந்த பசங்களோட குடும்பம் மட்டும் இல்லாம அந்த 20 வயசுக்குள்ள பாதிக்கப்பட்ட பசங்களை போல இருக்கிற எல்லா பசங்களோட பேரண்ட்ஸ் வயிற்றுலயும் இந்த நியூஸ் புளியையே கரைக்குது. அவனை கண்டிப்பா வெளியே விடக்கூடாதுன்னு பப்ளிக் போராட்டம் ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண ஜட்ஜுக்கு கிடைச்ச ஆதாரங்கள், சாட்சிகள் மற்றும் கேசியோட பிஹேவியர் அனைத்தையும் ப்ராப்பரா ரிவ்யூ பண்ணி பார்த்ததுல அவனுக்கு ஆயுள் தண்டனை தீர்ப்பா வழங்குறாங்க. இருந்தாலும் இந்த கேஸை கண்டினியூஸா பல வருஷங்கள் மேல்முறையீடு செய்யப்பட்டு 14 இயர்ஸ் ஜெயில இருந்த கேசிக்கு 1994 வருஷம் மே 10 லீத்தல் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுற விஷ ஊசி போட்டு அமெரிக்க அரசு கொல்லவும் செய்யறாங்க. இந்த கேஸ் வழியா நாம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மனுஷனோட இருண்ட பக்கத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியம். ஜான் கேசி போன்றவங்க வெளியில ரொம்பவே பார்க்கறதுக்கு சாதாரணமா தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள அவங்க செய்யற கொடூரங்கள் சொசைட்டிக்கு ரொம்பவே பெரிய ஆபத்தா அமையும் அப்படின்றத மறுக்கவே முடியாது. நியாயம் லேட்டா கிடைச்சாலும் மறுக்கப்படாது அப்படின்றது ஒரு உண்மை. பல வருஷங்கள் மேல்முறையீடு நடந்தாலும் ஃபைனலா கோர்ட் கொடுத்த அந்த ஜட்மெண்ட் நியாயம் எப்பவுமே வெல்லும் அப்படின்றத நமக்கு உணர்த்துது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு ஒரு லைக் கொடுத்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.